ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பேடிஎம்ல ஆட்டோ பேவை எப்படி நம்ம கேன்சல் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, Paytm ஆப்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. Paytm ஆப்ப ஓப்பன் பண்ணிட்ட பிறகு, இப்போ இந்த பேஜ்ல வந்திருக்கும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, மேல டாப்ல லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கும். ப்ரொஃபைல் ஐகான கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணி அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்க வந்து இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிடுவாங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, இப்போ இதுல வந்து பாருங்க செட்டிங்ஸ்ல ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் அப்படின்ற இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க ஆக்டிவ் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் சொல்லிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க, இப்போ ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ பே அந்த பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா குடுத்திருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து ஆட்டோ பேவை எப்படி எனேபிள் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கீழ பாட்டம்ல செட்டப் நவ் சொல்லிட்டு இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அத கிளிக் பண்ணும்போது இதுல வந்து பாருங்க, செலக்ட் பில் டைப் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இதுல வந்து மொபைல், ப்ரீபெய்ட், அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி இது போல வந்து பாருங்க நெறைய வந்து இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க வந்து பே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த டைம்ல நீங்க வந்து தெரியாம ஆட்டோ பேவ வந்து ஆன் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லன்னா கூட தெரிஞ்சே கூட ஆட்டோ பே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியிருப்பீங்க. இப்ப அப்படின்ற பட்சத்துல நம்ம எப்படி அந்த ஆட்டோ பேவ கேன்சல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்ப நீங்க வந்து Paytmல பில் பேமெண்ட்ஸ் பண்ணும்போது மட்டும் தான் ஆட்டோ பேவ ஆன் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நீங்க Paytm தவிர நீங்க வேற ஆப்ல இருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ பேவ ஆன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து வேற ஒரு ஆப்ல பேமெண்ட் பண்ணும்போது, நீங்க வந்து Paytmக்கான யுபிஐ ஐடிய பயன்படுத்தி நீங்க வந்து பண்ணும்போது, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆட்டோ பே வந்து ஆன் பண்ணுவீங்க. அப்படி ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ பே வந்து ஆன் ஆயிடும். அந்த ஆட்டோ பே லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஓகே. இப்ப நீங்க இது போல ஆட்டோ பேவ ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து எதுக்காக ஆட்டோ பேவ ஆன் பண்ணியிருக்கீங்களோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து காமிக்கும். இப்ப நீங்க வந்து அத கிளிக் பண்ணி அதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து பாருங்க, நான் வந்து ஒரு ஆட்டோ பே ஆன் பண்ணியிருக்கேன். இத வந்து கிளிக் பண்றேன். ஓகே. இப்ப நான் வந்து பாருங்க, தமிழ்நாடு பவர் அதாவது டிஎன்இபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ பே வந்து ஆன் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிசிட்டி பில்ல பே பண்றதுக்காக. ஓகே. இப்ப நம்ம இத வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்றதுக்கு கீழ பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க பாருங்க. கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்ப நான் வந்து கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்றேன். அத கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் சொல்லிட்டு. இப்ப இதுல வந்து பாருங்க, நீங்க வந்து என்ன ரீசன்க்காக நீங்க வந்து ஆட்டோ பேவ கேன்சல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உங்களுக்கான ரீசன வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நான் வந்து எனக்கான ஒரு ரீசன வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ரீசனோ அந்த ரீசன வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நான் எனக்கான ரீசன வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொசீட் சொல்லிட்டு இருக்கு. ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நான் வந்து ப்ரொசீட் வந்து கிளிக் பண்றேன். ப்ரொசீட கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வருது. இப்ப இதுல வந்து பாருங்க, இதுல பாஸ் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் சொல்லிட்டு இருக்கு. நம்ம பாஸ் பண்ணல. இப்போ நம்ம வந்து ஆட்டோ பேவ கேன்சல் பண்ண போறோம். அதனால கீழ பாட்டம்ல வந்து பாருங்க, கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் சொல்லிட்டு இருக்கு. அத கிளிக் பண்ணுங்க. கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்ப இதுல வந்து பாருங்க, கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் சொல்லிட்டு இருக்கு. கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நான் வந்து இதுல இருக்கக்கூடிய கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ வந்து யுபிஐ பின் வந்து கேட்பாங்க. இப்ப நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட் வழியாக நீங்க வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ட நீங்க வந்து எனேபிள் பண்ணீங்களோ, அந்த பேங்க் அக்கவுண்ட்க்கான யுபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல ஓகே இருக்கு. ஓகே வந்து நீங்க குடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஓகே கிளிக் பண்ணிட்டேன். ஓகே கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, லோடிங் வந்து ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா கேன்சல் வந்து ஆயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் கேன்சல்டு சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா அந்த ஆட்டோ பே வந்து நம்ம கேன்சல் வந்து பண்ணியாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, Paytmல இப்படி தான் ஆட்டோ பே வந்து கேன்சல் வந்து பண்ணணும். ஓகே. இப்ப நம்ம இந்த பேஜ் விட்டு பேக் போயிட்டு நம்ம வெளியில இருந்து அந்த பேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷோ பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்ப நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க செட்டிங்ஸ்ல ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்ப இதுல வந்து பாருங்க, இப்போ இதுல வந்து ஆட்டோமேட்டிக் அந்த பேமெண்ட் வந்து நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். அதனால இதுல கேன்சல்டு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா கேன்சல் வந்து பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்படி தான் கேன்சல் பண்ணணும். இந்த வீடியோ யூஸ் பண்ண அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.